12:30 மணிலேருந்து கிட்டத்தட்ட 3 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி இந்தியன் ஸ்குவாட் ஃபார் சாம்பியன்ஸ் டிராஃபி அனௌன்ஸ் பண்றாங்க. சிராஜோட பேரை காணுங்க. 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கும்போது ரிஷப் பண்ட்க்கு என்ன வேலை? சஞ்சு சாம்சன் பாத்தீங்கன்னா அவரோட T20 ரெக்கார்டை விட ஓடி ரெக்கார்ட் சூப்பராவே இருக்கு. இன்னும் துபாயில வந்து ஸ்பின் எடுக்காது அப்படின்னு நிறைய பேர் வந்து பேசுறாங்க. ஐபிஎல் நல்லா விளையாடுறவங்க மட்டும் எல்லா ஃபார்மேட் டெஸ்ட், ஓடிஐ, T20 எல்லா ஃபார்மேட்லயும் அவங்க மட்டும் தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. வந்து கருண் நாயர் எடுத்துட்டு போகணும்னு சொல்ல சிராஜ் டிராப் பண்ணப்ப ஹர்ஷ்தீப் சிங் எடுத்தாங்க ஃபைன். ஆனா ஓடிஐ சீரிஸ்லயே பர்ஷித் ராணா ஆடுறாரு, சிராஜ் ஆடாம. அப்ப அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கு அப்படின்றப்போ ஏன் கருண் நாயரை வந்து ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாம் இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்ட் ஓடிஐ சீரிஸ்ல? அப்போ வந்து ஜெய்ஸ்வால் வந்து ஆட மாட்டாரா? ரோஹித் சர்மா வந்து ஆஃப்டர் 10 years இஸ் கோயிங் டு பிளே ரஞ்சி டிராஃபி. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா விராட் கோலி ஆடுவார்னு எதிர்பார்ப்பீங்க, ஆனா அதான் கிடையாது. ஹாய் ஹலோ கைஸ், யூ வாட்சிங் கிரிக்கெட் டைம். நான் ஹரிசூன். இன்னைக்கு ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். அதாவது நாங்க 12:30 மணிக்கு வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் விட சொல்லியிருந்தாங்க. 12:30 மணிலேருந்து கிட்டத்தட்ட 3 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி நடுவில் இந்த இர்ஃபான் பத்தானும் சுனில் கவாஸ்கர் எப்பா ஒரே ஸ்குவாட 10 விதமா சொல்லி கேட்டு கஷ்டப்பட்டு ஒரு வழியா 3 மணிக்கு வெயிட் பண்ணா அஜித் அகர்கரும் ரோஹித் சர்மா வந்து இந்தியன் ஸ்குவாட் ஃபார் சாம்பியன்ஸ் டிராஃபி அனௌன்ஸ் பண்றாங்க. ஸோ இப்ப பாக்குறீங்களா ஸ்கிரீன்ல, இதுதான் வந்து இந்தியாவோட ஸ்குவாடு. இதுல பாத்தீங்கன்னா பெருசா ஒன்றும் சேஞ்சஸ் எல்லாம் இல்லை, நம்ம எதிர்பார்த்த மாதிரி அதே ஸ்குவாடு தான். ஒரே ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட் என்னன்னா சிராஜோட பேரை காணுங்க. எஸ், நம்ம சிராஜ் வந்து தெரியும், ரொம்ப ப்ரிடாமினா வந்து ஒரு ஷம்மி பும்ராக்கு அப்புறம் வந்து ஒரு பயங்கரமான பெர்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு ஓடிஐ உள்ள பெஸ்ட் பவுலரா இருந்த சிராஜே வந்து எடுக்கல இந்த வாட்டி. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இதே ஸ்குவாட் தான் வந்து இங்கிலாந்து ஓடிஐ சீரிஸ்க்கு போகுது இல்லைங்களா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா பும்ரா வில் பி ரீப்ளேஸ் பை ஹர்ஷித் ராணா ஃபார் த ஃபர்ஸ்ட் 2 days பிகாஸ் பும்ரா இன்னுமே கம்ப்ளீட்டா ரிகவர் ஆகல. அவரோட ஸ்டேட்டஸ் எப்படின்னு சொல்லிட்டு February 1st வீக்ல தான் தெரிய வரும், அவர் எப்படி ஃபிட்டா இருக்காரா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ ஹர்ஷித் ராணாவை ஓடிஐ சீரீஸ்ல ஆட வைக்கிறாங்க. ஸோ எனக்கு என்னன்னா சம்திங்ஸ் வியர்டுன்ற மாதிரி இருக்கு. லைக் ஹர்ஷித் ராணா வந்து இப்பதான் லாஸ்ட் ஐபிஎல் சீசன் தான் வந்து டெபியூ பண்ணி நல்லா போட்டு ஒரு நல்ல பேர் எடுத்தாரு. ஓகே, இல்லைன்னா சொல்லல. உடனே டக்குன்னு டெஸ்ட் ஸ்குவாட்ல எடுத்தாங்க. அப்புறம் வந்து ஓடிஐ ஸ்குவாடு, T20 ஸ்குவாடு எல்லா இடத்துலயுமே வந்து ஹர்ஷித் ராணாவோட பேர் வந்து இருக்கு. அதுவும் இப்போ சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாவே எடுத்துட்டு போய் போறாங்கன்னா அப்படின்றது ஒரு நோட்டபுளான விஷயம். அதுவும் எப்படி ஐபிஎல் ஆக்ஷன் வரைக்குமே வந்து டீம்ல எடுக்கலையா, ஐபிஎல் ஆக்ஷன் முடிச்சுட்டு எடுக்கிறாங்களா? ஏன்னா அப்பதான் வந்து அவர் அன்கேப்டா இருந்திருப்பாராம் கொல்கட்டா. ஆமா, அவர் இந்தியா டூர்ல இருந்தாரு ஆக்சுவலி, சவுத் ஆப்பிரிக்கா கூட. அதை வந்து டிராப் பண்ணிட்டு அவர் விளையாட வைக்கல. ஆக்சுவலி விளையாட வைக்காம ஐபிஎல் ஆக்ஷன்ல எடுத்துட்டாங்க. ஐபிஎல் ஆக்ஷன் எடுத்ததுக்கு அப்புறம் விளையாட வச்சார் கம்பீர். ஸோ அன்கேப்ட் பிளேயர் வந்து ஒரு தனி கோட்டா இருக்குல்ல ரிட்டன்ஷனுக்கு. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. பட் ஆனா அதுக்கப்புறம் கண்டினியூஸா இந்தியாவுக்கு வந்து சான்சஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கு ஹர்ஷித் ராணாக்கு. டு நோட் திஸ், எனக்கு வந்து கொஞ்சம் பெக்யூலியரா படுது. டக்குன்னு இவ்வளவு சான்சஸ் வந்து கிடைக்கிறப்போ சம்திங்ஸ் ஃபிஷ்ன்ற மாதிரி எனக்கு தெரியுது பர்சனலா. ஸோ இதை தாண்டி பரத் என்னப்பா கருப்பு சொக்கா போட்டுட்டு இந்த ஸ்குவாடை எதுக்குன்னே வந்து உட்காந்த ஒரு ஆள் மாதிரி பரத் உட்காந்துட்டு இருக்காரு ஆப்போசிட்ல. நீ என்ன நினைக்கிற இந்த ஸ்குவாட் பத்தி? இல்ல, சூப்பரா சொன்ன, கரெக்ட் தான். எனக்கு இதுல ஒரே ஒரு இது சிராஜ் சொன்னல, சிராஜ் வந்து எனக்கு ஏதோ வந்து ஸ்ரீலங்கா ஆப்பனண்டா இல்லன்றதுனால எடுக்கலையோன்னு தோணுது. ஏன்னா எல்லா தடவையும் ஸ்ரீலங்கா வந்தாதான் ஒரு 6 விக்கெட் எடுத்து ஒவ்வொருத்தரையும் ஸ்ரீலங்கா ஸ்லே பண்ணுவார் தலைவர். ஆமா, ஸ்ரீலங்கா இல்லன்றதுனால ஸ்ரீலங்கா இல்லையா சிராஜ் நீ வேண்டாம் போப்பா அப்படின்னு துரத்தி விட்டாங்களோ என்னன்னு தெரியல. ஹர்தீப் சிங் எடுத்திருக்காங்க, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஓடிஐ காலப், ஒரு நல்ல டிசிஷன் நான் பாக்குறேன். ஏன்னா நிறைய டீம்ஸ்க்கு இப்ப எப்படி இந்தியன்ஸ்க்கு வந்து லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ்க்கு அகைன்ஸ்ட் வீக்னஸ் இருக்குன்னு பேசுவோம்ல, அந்த மாதிரி பாகிஸ்தானுக்கும் அந்த வீக்னஸ் இருக்குதான். பாபர் அசாமுக்கும் சரி, ரிஸ்வானுக்கும் சரி, அந்த டாப் ஆர்டர்ல அந்த வீக்னஸ் இருக்கு. அது ஒரு நல்ல மூவ், பார்க்கலாம் ஹவ் இட் கம்ஸ் அப்படின்ட்டு. அண்ட் இன்னொன்னு வந்து சஞ்சு சாம்சனை திரும்ப அவாய்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து ஓப்பனா சொன்னா எக்ஸ்பெக்டட் தான், சரிங்களா? முன்னாடியே பேசின மாதிரி சஞ்சு சாம்சன் எடுத்துட்டு போக மாட்டாங்க, ஏன்னா T20 ஸ்குவாட் சான்ஸ் கொடுக்குறாங்க, ஓடிஐல மோஸ்டா பண்ணிட்டு தான் இருப்பாங்க, எல்லா இடத்துலயும் பேசினது தான். அதே தான் வந்து திரும்ப பண்ணிருக்காங்க. பட் இதை பத்தி ஒரு செக்மெண்டே நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து சஞ்சு சாம்சன் பாத்தீங்கன்னா அவரோட T20 ரெக்கார்டை விட ஓடிஐ ரெக்கார்ட் சூப்பராகவே இருக்கு இன்னுமே. T20 3 செஞ்சுரி அடிச்சாரு, கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா அதுக்கு முன்னாடி அவர் வந்து T20 பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. ஆனா சஞ்சு சாம்சனோட ஃபேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் ஏன் எடுக்கல அப்படின்னு ப்ரெஷர் போட்டுட்டே இருந்தாங்க பிசிசிஐ மேல. சோ இப்ப என்ன, சஞ்சு சாம்சனுக்கு சான்ஸ் கொடுக்கணுமா? சரி, நான் T20 ஸ்குவாட்ல சான்ஸ் கொடுக்குறேன் சொல்லிட்டு சான்ஸ் கொடுத்த மாதிரி T20 எடுத்து வச்சிருக்காங்க. T20 ஆட வைக்கிற ருத்ராஜ் ஆட வைக்கல, சஞ்சு சாம்சனுக்கு இடத்த கொடுத்துட்டாங்க. இங்க வந்து லைக் சஞ்சு சாம்சன் எங்க இடம் கொடுக்கணுமோ அங்க கொடுக்காம ஏன் இதை நாங்க சொல்றோம்னா, ஓடிஐல வந்து சஞ்சு சாம்சன் ஆகி நம்ம எப்படி ருத்ராஜ் சொன்னோம்ல T20 வந்து இடின் டூ எனி ராங் அப்படின்ட்டு, அதே மாதிரி சஞ்சுமே ஓடிஐல இடின் டூ எனி ராங். அவருக்கு எப்பெல்லாம் சான்ஸ் கொடுக்குறாங்களோ அப்பெல்லாம் வந்து ஒரு பினிஷரா ஆடி இருக்காரு, நடுவில் வந்து ஒரு மிடில் ஓவர்ஸ்ல மிடில் ஆர்டர் பிளேயரா ஆடி இருக்காரு. இப்ப சவுத் ஆப்பிரிக்காக்கு அகைன்ஸ்ட் அவரோட கடைசி மேட்ச்ல the last ODI match he had played, he had scored a century against South Africa in South Africa. அது not easy. 2023 டிசம்பர்ல வருது. அப்புறம் 1 year ஃபுல்லா வந்து ஓடியே ஆடல அவரு, யாருமே ஆடல இந்தியன்ஸ். ஒரு 3 ஓடியே தான் ஆடணும் ஸ்ரீலங்கா அகைன்ஸ்டா, கரெக்டா? அப்படி இருக்கும்போது சஞ்சு என்ன தப்பு பண்ணாரு? ஏன் அவரை வந்து டிராப் பண்ணி ரிஷப் பண்ட், as we know, he has come from a fatal accident,
பெருசா ஃபார்ம்ல இருக்காருன்னு நம்ம சொல்ல முடியல. கரெக்ட்டுங்களா? ஒரு டெஸ்ட் மேட்ச்ல ஓகே ஒரு பார்டர் கவாஸ்கர்ல ஆடினாரு, நான் இல்லன்னு சொல்ல. பட் அது கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் ஃபார்மேட்ன்றப்போ ஒரு ஓடிஐல ரிஷப் பண்டோட ஆவரேஜ் 33 தான் இருக்கு, சஞ்சு சாம்சனோட ஆவரேஜ் வந்து 56 இருக்கு அப்படின்றப்போ நான் சஞ்சு சாம்சனை கன்சிடர் பண்ணியிருந்திருப்பேன். எல்லாருமே அதான் நம்ம யோசிச்சோம். ஆமா மச்சான், இப்போ வந்து டீம்ல வந்து 4 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், ரிஷப் பண்ட். சோ இப்போ இவங்க எல்லாம் இந்த 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கும்போது ரிஷப் பண்ட்க்கு என்ன வேலை? சோ வந்து அதுவும் இல்லாம வாஷிங்டன் சுந்தரை எடுத்திருக்காங்க. வாஷிங்டன் சுந்தரை நீங்க சொல்லலாம் அவர் ஸ்பின்னர் தேவைன்னு சொல்லிட்டு. ஆனா டீம்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னா 4 ஸ்பின்னர் இருக்காங்க. துபாயில இப்ப போய் ஆட போனா அது பிளாட் பிச், அங்க போய் ஸ்பின்னர்ஸ் எல்லாம் வந்து பெருசா எடுப்படாது. சோ இப்ப வாஷிங்டன் சுந்தர் வந்து நீங்க ஸ்பின்னரா எடுக்கல அப்படின்னா நீங்க வந்து நான் டாப் ஆர்டர்ல வந்து ஒரு பேட்ஸ்மேனா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண இந்தியா ஐடியா வச்சிருக்காங்கன்னா, சோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஆப்ஷன் ஒன்னு இருக்கு. வாஷிங்டன் சுந்தர மேல ஆட வைக்கலாம், இல்ல அக்ஷர் பட்டேலே கூட மேல ஆடுவாரு. அந்த அளவுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு இந்தியாவுக்கு. சோ அந்த இடத்துல நீங்க வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் விக்கெட் கீப்பரா வந்து ரிஷப் பண்ட் எடுத்திருந்தாலுமே ஒரு லெஃப்ட் ஹேண்டர்ன்ற அட்வான்டேஜ்ல தானே இருக்காரு. அந்த இடத்துல சோ சாம்சன் ஆட வச்சிருக்கலாமோ அப்படின்றதுதான் என்னோட கேள்வி. கரெக்ட் தான். இதுதான். ஸோ ரிஷப் பண்ட் பதிலா சஞ்சு சாம்சன் எடுத்துருக்கலான்றதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் இதுவும் இருக்கு. அந்த ஆவரேஜ் ஸ்டாட்ஸுமே சொல்லுது. அது மட்டும் இல்ல, இப்ப நிறைய பேர் இப்ப நீயுமே சொல்றல, இப்ப வந்து துபாயில வந்து ஸ்பின் எடுக்காது அப்படின்னு நிறைய பேர் வந்து பேசுறாங்க. இப்ப ஆக்சுவலி ஒரு விஷயம் ஒண்ணு சொல்றேன், சரிங்களா? இப்ப நம்ம பேசுறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்டாட்ஸ் வச்சுதான், நம்ம பார்த்த டோர்னமெண்ட்ஸ் வச்சு, கரெக்டுங்களா? ஆனா நம்ம ஒரு விஷயம் என்னென்ன நோட் பண்ணணும்னா, நம்ம பார்த்த டோர்னமெண்ட்ஸ் எல்லாமே வந்து T20s தான் மோஸ்டா. ஐபிஎல் பார்த்தோம், ஐபிஎல்மே T20 தான். அதே மாதிரி T20 வேர்ல்ட் கப் நடந்துச்சு, நம்ம அதை பேஸ் பண்ணி மட்டும் தான் சொல்றோம். அதோட ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா பத்தி வச்சுதான் பேசிட்டு இருக்கோம். ஆனா இப்போ ரீசெண்டா வந்து அங்க வந்து துபாய் D15 நடந்துச்சு. அது நிறைய பேர் நீங்க எவ்வளவு பேர் ஃபாலோ பண்ணீங்கன்னு தெரியல. ஃபேன் கோட்ல வந்து கோச் நான் லைவா பாத்துட்டு இருந்தேன். அந்த மேட்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 250 260 தான் வந்து அங்க ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா இருந்துச்சு. அதையே வந்து டிஃபெண்ட் பண்ணாங்க, நல்லா டேர்ன் ஆச்சு. ஓவர் த கோர்ஸ் ஆஃப் த டோர்னமெண்ட் வந்து நல்லாவே டேர்ன் ஆச்சு பிச்சஸ். அது மட்டும் இல்லாம இப்போ IL T20 போயிட்டு இருக்கு, சரிங்களா? ஸோ IL T20லயுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய மேட்சஸ் துபாயில் நடக்குது. ஸோ என்ன பிரச்சனைனா இப்போ IL T20 முடியும் போது ஐ திங்க் ஃபைனல்ஸ் இஸ் டேக்கிங் பிளேஸ் இன் துபாய், சரிங்களா? அது செக் பண்ணோம். பட் ஐ திங்க் தட்ஸ் த வே. முடிஞ்சு ஒரு 7 days 8 daysல இப்போ வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவங்க பிச் கியூரேட்டர்ஸ்க்கு வந்து தே டோன்ட் ஹேவ் தட் மச் டைம் டு ரெக்கவர் த பிச், சரிங்களா? ஸோ அந்த பிச் வந்து கொஞ்சம் டயர்டா தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது 4 ஸ்பின்னர்ஸ் எடுத்துட்டு போறது தப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. லைக் அவங்க அதெல்லாம் யோசிச்சு தான் வந்து வாஷிங்டன் எடுத்துட்டு போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நீ சொன்ன மாதிரி தான் இப்போ நம்ம ஸ்ரீலங்கா டோர்லயே பார்த்தோம் இல்லையா? ஸ்ரீலங்கா ODI சீரிஸ்லயே வந்து வாஷிங்டன் சுந்தர கொஞ்சம் அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணி ஆடினாங்க. அவங்க இன்டென்ஷன் அதுவா தான் இருக்கு. லைக் வந்து நான் வாஷிங்டன் எடுத்துக்கிறேன், இன்கேஸ் நான் ரிஷப் பண்ட் ஆட வைக்க முடியல, அவங்க அது யோசிக்கலாம்ல. லைக் வந்து வாஷிங்டன் சுந்தர வந்து நம்பர் 5 பொசிஷன்ல வந்து ஆட வச்சுட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பின் ஆப்ஷனும் கொடுப்பாரு அப்படின்றப்போ எனக்கு ஒரு தேர்ட் ஸ்பின்னர் ஆப்ஷனா வந்து நான் வாஷியை வச்சுக்கிறேன். ஸோ இவங்க வந்து 3 சீமர் 3 ஸ்பின்னர் அலாங் வித் ஹார்திக் பாண்டியாவோட போறது கூட வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம வாஷிங்டன் சுந்தர வந்து இவங்க டாப்ல வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. இப்போ ரீசெண்டா அந்த ODI சீரிஸ் அந்த அகைன் ஸ்ரீலங்கா கூட நம்ம பார்த்தோம் இல்லையா? அதுலயுமே வாஷிங்டன் சுந்தர் வந்து கொஞ்சம் அப்படி ஆடுறப்போ வந்து ஆடினாங்க. அதான் நான் சொன்னேன், இப்போ வந்து வாஷிங்டன் சுந்தர் ஆட வைக்கலாம், இல்ல அக்ஷர் பட்டேல் ஆட வைக்கலாம். சோ ரிஷப் பண்ட்டுக்கு வந்து பெருசா வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டர்ன்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து டீம்ல தேவையில்ல. அதுதான் சொல்றேன். ரிஷப் பண்ட்டுக்கு பதில் சஞ்சு சாம்சன் எடுத்துருக்கலாமே அப்படின்ற மாதிரி. அது கரெக்ட் தான், அதை நான் ஒத்துக்கிறேன். பட் அந்த ஃபோர்த் ஸ்பின்னர் ஆப்ஷன் எதுக்குன்னு கேட்டதுக்கு தான் நான் வந்து வந்தேன். ஸோ ஓவர் த கோர்ஸ் அது பிச்சும் கொஞ்சம் டயர்ட் ஆகும். ஸோ டுவர்ட்ஸ் த ஃபேக் எண்ட் சின்ஸ் இப்போ இந்தியா குவாலிஃபை ஆயிடுச்சு செமிஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ்க்குனா அந்த மேட்ச் இஸ் கோயிங் டு ப்ளே இன் துபாய். 5 மேட்ச் 5 ODI மேட்ச் 3 பிச் தான் இருக்கு அப்படின்றப்போ பிச்சஸ் வில் டென்ட் டு கெட் டயர்ட். ஸோ 5th மேட்ச்ல கண்டிப்பா வந்து ஸ்பின் எடுக்கிறதுக்கு நல்லாவே ஆப்ஷன் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கில் எடுத்து வைஸ் கேப்டனா போட்டு வச்சிருக்காங்க. அப்போ வந்து ஜெய்ஸ்வால் வந்து ஆட மாட்டாரா? நல்ல கேள்வி. ஃபர்ஸ்ட் வந்து மிடில் ஆர்டர் லோயர் ஆர்டர் வந்து ஃபுல் பேக்ட் அப். இந்தியாவுக்கு வந்து முன்னாடி அந்த விஷயம் தான் இல்லாம இருந்துச்சு. இப்போ வந்து KL ராகுல், ஸ்ரேயஸ் ஐயர், ரிஷப் பண்ட் ஆடச்சா ரிஷப் பண்ட், இல்லைன்னா அக்ஷர் பட்டேல், ஜடேஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைனே போகுது. ஹார்திக் பாண்டியா இருக்காரு. ஸோ அந்த லைனே போகுது. இதை தாண்டி ஜெய்ஸ்வாலுக்கு அப்படி இடம் இருக்குமா? கில்லுக்கு பதில் வைக்க முடியாது. அப்போ கில்லு வந்து கீழே ஆட வச்சுட்டு ஜெய்ஸ்வால் மேல ஆட வைக்கலாமா? இல்லைன்னா வந்து ஜெய்ஸ்வால் வழக்கம் போல சப்ஸ்டியூட்டா தான் உட்காருவாரா? இல்ல, நல்ல கேள்வி. சோ இதுக்குதான் வந்து அவங்க என்ன வந்து ஸ்மார்ட்டா பண்ணிருக்காங்க அப்படின்னா இங்கிலாந்து டோரை வந்து இதே ஸ்குவாட் தான் வச்சிருக்காங்க, சரிங்களா? சோ இங்கிலாந்து டோர்ல சுமன் கில் ஆடுவாரு. நீ சொல்ற மாதிரி ஃபார்ம் அவுட் ஆகி ஒரு 3 மேட்சும் சரியா பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபில ஆட்டோமேட்டிக்கா வந்து ஜெய்ஸ்வால் வந்து ஆடுவாரு. நீ கேட்கலாம் வைஸ் கேப்டன் எப்பறம் டிராப் பண்ணுவ டீம் அவுட் அப்படின்ட்டு. ஆஸ்திரேலியா டோர்ல வந்து கேப்டனே ஆட் அவுட் பண்ணாரு. அதனால வந்து நோ ஒன் ஸ்பேஸ் இஸ் கேரண்டீட் இன் திஸ் டீம். இல்ல வந்து பார்த்தனா அவர் வந்து ப்ரூவ் பண்ணிருக்காரு. நீ வந்து இப்போ டெஸ்ட் மேட்சஸ்ல ஆடல, நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்ட் சொதப்பிட்டாரு, ஆஸ்திரேலியாக்கு அகைன்ஸ்ட் சொதப்பிட்டாரு, ஸ்ரீலங்காக்கு அகைன்ஸ்ட் ODI சொதப்பிட்டாருன்னு சொன்னாலும் கில்லோட ஆவரேஜ் இஸ் above 50. கில்லோட ஆவரேஜ் இஸ் above 50. நியர் 60. கரெக்ட். கில்லோட ஆவரேஜ் ODI ஆவரேஜ் வந்து கிட்டத்தட்ட 60 கிட்ட. இஸ் ப்ரூவன் along with ரோஹித் சர்மா how destructive batsman he can be னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. சரியா? சோ வந்து அந்த ஒரு பர்பஸ்க்காக எடுக்கிறாங்க. அண்ட் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாட்ல பொதுவா எப்பவுமே ஒரு பெரிய டோர்னமெண்ட் போகும்போது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண மாட்டாங்க BCCI. இந்த தடவை 2-3 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காங்க. நம்ம அதுக்கு வருவோம் டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் தி வீடியோ. சோ அந்த இடத்துல ஐம் நாட் சர்ப்ரைஸ் தட் தேர் கோயிங் வித் கில். அண்ட் வந்து இவருமே ரோஹித் சர்மாவே சொல்லிருக்காரு, லைக் வந்து கடைசி 6 to 8 months வந்து ஜெய்ஸ்வாலோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நாங்க எங்களால இக்னோர் பண்ண முடியல.
ஸோ வந்து எஸ் அஃப்கோர்ஸ் ஹி ஹாசன்ட் பிளேட் ஃபார் ஓடிஐ, ஹி ஹாசன்ட் டெபியூட்டட் இன் ஓடிஐ. ஆனா அவரோட 6 to 8 months ட்ராக் ரெக்கார்ட் நல்லா வந்து அவர் 3 ஃபார்மேட் பிளேயர்னு சொல்லுது. ஸோ வந்து வி ஹவ் இன்க்ளூடட் ஹிம் இன் தி ஸ்குவாட் அப்படின்ட்டு வந்து ரோஹித் சர்மா ஓப்பனாவே சொல்லியிருக்காரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல. இங்க எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, கில்ல டீம்ல எடுத்ததெல்லாம் ஒரு கேள்வி கிடையாது சரி. ஆனா கில்ல எடுத்து வைஸ் கேப்டன் போட்டது ஏன் தான் இப்போ வந்து நான் கேட்கறேன். ஹர்திக் பாண்டியா இருக்காரு, இவங்க முன்னாடி எல்லாம் ஹர்திக் பாண்டியா தான் ஒரு கேப்டன் மெட்டீரியலா பாத்துட்டு இருந்தாங்க. ஹர்திக் பாண்டியா இப்ப எந்த இடத்துலயுமே கேப்டன்சி பாக்குறதே இல்ல, வைஸ் கேப்டனா எடுத்துட்டு போக மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ வந்து கில்ல வந்து இவங்க ஜிம்பாப்வே டூர்லயுமே வந்து கேப்டனா கூட்டு போனாங்க. இதுல இருந்து ஒரு விஷயம் கிளியரா தெரியுது, இவங்க ரோஹித் சர்மா ஒன்ஸ் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் கில்ல வந்து ஒரு கேப்டன்சி பாக்குறாங்க, ஆமா ஒரு லீடரா பாக்குறாங்க அப்படின்ட்டு ஒரு நாசுக்கா சொல்றாங்க, தெரிஞ்சுக்காங்கடா புரிஞ்சுக்காங்கடா அப்படின்ட்டு. ஏன் பும்ரா ஒரு ஆஸ்பெக்டா பார்க்க மாட்டேங்கிறாங்க? எப்பவுமே வந்து ஒரு பேட்ஸ்மேன், ஒரு நல்ல ஆடுற பேட்ஸ்மேனை தான் இந்தியாவுக்கு ஒரு கேப்டனா பாக்குறாங்க. மோஸ்டா அவர் தான் சான்ஸ் போகுது. சூரியகுமார் எதுவா இருக்கட்டும், இப்போ காலங்காலமா நடக்கிறது தான். அது ஏன் வந்து அந்த பேட்ஸ்மேனை தாண்டி ஒருத்தரை வந்து கேப்டனா பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. நான் இங்க ஒரு கான்ஸ்பிரசி தியரி சொல்லவா? கான்ஸ்பிரசி தியரியில ஒரு தியரி மாதிரி என்னன்னா, ஒன்னு நினைச்சு பாரு, 2024க்கு நம்ம போலாம், 23 அந்த எண்டுக்கு ஹர்திக் பாண்டியா குஜராத் டைட்டன்ஸ் கேப்டனா இருக்காரு சரியா. அவரு வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து கேப்டன்சி கொடுக்குறோம்னு சொன்னதுனால மும்பை இந்தியன்ஸ்க்கு வராது. சோ அந்த மூவ் பண்ணதுனாலதான் சுப்மன் கில்ல வந்து குஜராத் டைட்டன்ஸ் கேப்டனா ஆக்குறாங்க குஜராத் டைட்டன்ஸ் சரியா. இப்போ வந்து மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் வந்து ஹர்திக் பாண்டியாவை மாறுறாரா? அந்த இடத்துல இருந்து இந்தியா டீமுக்கு ஹர்திக் பாண்டியா கேப்டனே ஆகவே இல்லை, கொடுக்கவே மாட்டாங்க. ஆனா குஜராத் டைட்டன்ஸ் ஒரு சீசன் லீட் பண்ண சுப்மன் கில்லுக்கு ரெகுலரா வந்து இந்தியா டீம்ல வந்து கேப்டன்சி மெட்டீரியலா பாக்குறாங்க. அதாவது நீங்க குஜராத் டைட்டன்ஸுக்கு கேப்டனா இருந்தா இந்தியா டீம் கேப்டனா வரலாம் சொல்றீங்க. ஆமா, ஒருவேளை ஹர்திக் பாண்டியா வந்து குஜராத் விட்டு மும்பைக்கு போகாம இருந்தான்னு வச்சுக்கோங்க, இன்னும் ஹர்திக் பாண்டியா வந்து இந்தியா டீம் கேப்டன் இருப்பாரு. ஒருவேளை இருக்குமோ? இது நல்ல கான்ஸ்பிரசி தியரி, கேஸ் யோசிச்சு பாருங்க, கரெக்ட் தானே நான் சொல்றது? ஓகே, கணக்கு சரியா வரும். நம்ம அஜித் அகர்கர் ஐயா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அஃப்கோர்ஸ் 750 ரன்ஸ் ஆவரேஜ் வச்சிருக்கிறது வந்து இஸ் நாட் ஈஸி. ஆனா வந்து இந்த ஸ்குவாட்ல இடம் கிடையாது அப்படின்ட்டு வந்து ஒருத்தரை பத்தி பேசியிருக்காங்க. அது யாரு ஓப்பனா சொல்லிட்டான், அவர் தான் கருண் நாயரை பத்தி வந்து ஓப்பனா சொல்லியிருக்காரு. 750 ஆவரேஜ் வச்சிருக்காரு கரெக்ட் தான், பட் இந்த ஸ்குவாட்ல இடம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம முன்னாடி கேட்ட அதே கேள்விதான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் டெபியூவே பண்ணாத ஹர்ஷித் ராணா அவருக்கு இடம் இருக்கு, இது வரைக்கும் டெபியூவே பண்ணாத ஜெய்ஸ்வால் அவருக்கு இடம் இருக்கு சரிங்களா. இது இப்போ வாஷிங்டன் சுந்தர் ஒரு ஸ்பின்னரா பார்த்து அங்க எடுக்கிறாங்க, இல்ல ஓகே தான், பட் அவருக்கும் இடம் இருக்கு. ரிஷப் பண்ட்டை வந்து சும்மா தான் எடுத்துட்டு போயிருக்காங்க ஒரு பேக்கப் கீப்பரா, அவருக்கும் இடம் இருக்கு. அப்படின்றப்போ கருண் நாயருக்கு ஏன் இடம் இல்ல அப்படின்றதான் கேள்வி. நிதிஷ்குமார் ரெட்டியும் எடுத்துட்டு போல, அதுவும் ஏன்னு கேக்குறாங்க. பட் நிதிஷ்குமார் ரெட்டி ஆஸ் வி செட், ஹர்திக் பாண்டியா இருக்காரு, நிதிஷ்குமார் ரெட்டியுமே கொஞ்சம் இட்ஸ் டூ ஏர்லி ஃபார் ஹிம் டு பிரிங் இன் ஓடிஐ செட்டப் இப்போதைக்கு நாங்க சொல்றோம். பட் கருண் நாயரை எடுத்துட்டு போகாதது கேள்விலாம் வந்து ஐ திங்க் இட்ஸ் ஓகே. நான் வந்து கருண் நாயர் எடுத்துட்டு போகணும்னு சொல்லல. ஆனா ஹர்ஷித் ராணான்னு ஒருத்தரை வந்து நீங்க எடுத்துட்டு போறீங்க பாத்தீங்களா, ஒரே ஒரு ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் பண்ணிட்டு ஹர்ஷித் ராணான்ற ஒருத்தரை மட்டும் வந்து டெஸ்ட்டுக்கு ஓடிஐக்கு எல்லா இடத்துக்குமே ப்ரிஃபர் பண்றாங்க. அதுதான் T20க்குமே அஃப்கோர்ஸ் அது வந்து அதுதான் எனக்கு கான்ட்ரடிக்டியா இருக்கு. கருண் நாயரை வந்து நாங்க இந்த சாம்பியன்ஸ் டிராபி ஸ்குவாட்ல எடுப்பாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஸ்டார்டிங்ல சரிங்களா. அதனால ஒரு சர்ப்ரைஸா இல்ல. ஆனா அவங்க வந்து பெருசா எந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சோம். இப்போ உதாரணத்துக்கு வந்து சிராஜ் டிரா பண்ணுவாங்க நாங்க எதிர்பார்க்கல. இப்ப சிராஜ் டிரா பண்ணப்போ ஹர்ஷ்தீப் சிங் எடுத்தாங்க ஃபைன். ஆனா ஓடிஐ சீரிஸ்லயே ஹர்ஷித் ராணா ஆடுறாரு, சிராஜ் ஆடாம. அப்ப அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கு அப்படின்றப்போ ஏன் கருண் நாயரை வந்து ஒரு சான்ஸ் கொடுத்துருந்துருக்கலாம் இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்டா ஓடிஐ சீரிஸ்ல கொடுத்துருந்துருக்கலாம் ஒரு சான்ஸ், சும்மாவாச்சும் கொடுத்துருந்துருக்கலாம். எப்படி ஆடுறாரு, நல்லா ஆடிந்தாருன்னா சாம்பியன்ஸ் டிராஃபில எடுத்துட்டு போங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? பாப்போம் சாம்பியன்ஸ் டிராஃபி முடிஞ்சு. அது என்ன தெரியுமாடா, இவங்க வந்து என்ன கம்பீர் ஸ்டார்டிங்ல என்ன சொன்னாரு, விஜய் ஹசாரில நல்லா பெர்ஃபார்ம் பண்றவங்க ஓடிஐக்கு இருப்பாங்க, இது ஐபிஎல் நல்லா பெர்ஃபார்ம் பண்றவங்க T20 இன்டர்நேஷனல் ஸ்குவாட்ல ஆடுவாங்க, ரஞ்சி டிராஃபி நல்லா ஆடுறவங்க டெஸ்ட் ஸ்கோர்ல இருப்பாங்க. இப்படிதான் வந்து கம்பீர் வந்து ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐபிஎல் நல்லா விளையாடுறவங்க மட்டும் எல்லா ஃபார்மேட் டெஸ்ட் ஓடிஐ T20 எல்லா ஃபார்மேட்லயும் அவங்க மட்டும்தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ எதுக்கு இந்த விஜய் ஹசாரே டிராஃபி, எதுக்கு இந்த சையத் முஸ்தக் அலி டிராஃபி, எதுக்கு இந்த ரஞ்சி டிராஃபி, எதுவுமே தெரியல. கேட்டா சொல்லுவாங்க அபிமன்யு ஈஸ்வரன் ரஞ்சி டிராஃபி பார்த்தானே அப்புறம் ஸ்குவாட்ல எடுத்தோம். ஸ்குவாட்ல எடுத்தா போதுமா, டீம்ல எடுக்கணும்ல, பேருக்கு பேர் எழுதி வச்சா போதுமாங்க, வாய்ப்பு தரணும் இல்லைங்க, அதெல்லாம் நம்மளால கொடுக்க மாட்டாங்க. சோ எங்களோட ப்ராபபிள் பிளேயிங் லெவல் என்னவா இருக்கும் நாங்க சொல்லிடுறோம். சோ பரத் சொல்லுங்க. ஓகே, சோ என்ன கேட்டா சுப்மன் கில், ரோஹித் சர்மா, 1 down விராட் கோலி, 2 down ஸ்ரேயஸ் ஐயர், 3 down KL ராகுல், 4 down ரிஷப் பண்ட் ஆர் வாஷிங்டன் சுந்தர், 5 down ஹர்திக் பாண்டியா, 6 down ஜடேஜா ஆர் அக்ஷர் பட்டேல். ஐ வுட் பிளே ஜடேஜா இன் கேஸ் அக்ஷர் பட்டேல் ஆனாலும் அக்ஷர் பட்டேல். 7 down குல்தீப் யாதவ், 8 down வந்து முகமது ஷமி, 9 down வந்து ஜஸ்பிரீத் பும்ரா. சோ எனக்கு தெரிஞ்சு இதுல இட்ஸ் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், பர்ஃபெக்ட்டா இருக்கு, பேலன்ஸ்டா இருக்கு.
நல்ல இது ஸ்குவாட். வந்து எக்ஸிகியூஷன்ல தான் இருக்கு. சில நோட்டபிள் பிளேயர்ஸ் மிஸ் ஆறாங்க. பட் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் ஸ்குவாட் இஸ் பண்ணலாம். பெர்ஃபெக்ட். கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்கு. இவர பதிலா அவர் எடுத்திருக்கலாம், இவர பதிலா அவர் எடுத்திருக்கலாம்னு. பட் எடுத்த ஸ்குவாட் எனக்கு நான் சாட்டிஸ்ஃபைட். ஸோ அனதர் பிக் நியூஸ் என்னன்னா, ரோஹித் சர்மா வந்து ஆஃப்டர் 10 இயர்ஸ் இஸ் கோயிங் டு பிளே ரஞ்சி டிராஃபி. அது வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ்லேயே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. நடுவில் ஒரு ரிப்போர்ட் எல்லாம் வந்து சில்லியா கேட்டிருப்பாங்க. லைக் வந்து ரெட் பால் ஆடிட்டு எப்படி நீங்க உடனே ஒயிட் பால் ஆடுவீங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு, அது கரெக்டா இருக்குமா அப்படின்லாம் கேட்டிருப்பாங்க. அதுக்கு வந்து 15 வருஷமா நான் இதுதாங்க பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இதெல்லாம் வந்து என்ன புதுசா இருக்கு கேள்வின்ற மாதிரி அவர் வந்து செஞ்சு விட்டு போயிருப்பாரு வழக்கம் போல. ஸோ எஸ், ரோஹித் சர்மா இஸ் பிளேயிங் ரஞ்சி டிராஃபி. அந்த பக்கம் வந்து ரோஹித் சர்மா வந்து ரஞ்சி டிராஃபி ஆடுன்னு அனௌன்ஸ் பண்றாரா? இந்த பக்கம் பாத்தீங்கன்னா விராட் கோலி ஆடுவார்னு எதிர்பார்ப்பீங்க. ஆனா அதான் கிடையாது. விராட் கோலியும் சரி, KL ராகுலும் சரி, 2 பேரும் இந்த ரஞ்சி டிராஃபி மேட்ச் வந்து ஆட போறது கிடையாது. விராட் கோலிக்கு வந்து ஏதோ நெக் பெயின், ஏதோ லைட்டா நெக் இன்ஜுரி ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. அதனால வந்து அவர் ஆட போறது இல்லை. அதே மாதிரி KL ராகுலுக்கு பாத்தீங்கன்னா வந்து ஒரு பர்சிஸ்டன்டா அவருக்கு ஒரு எல்போ இஷ்யூஸ் இருந்துட்டே இருக்கு. ஸோ அந்த எல்போ இஷ்யூஸ்னால வந்து இந்த ரஞ்சி டிராஃபி ஆடினா அது வந்து அக்ரிவேட் ஆயிடும்ன்றதுனால 2 பேருமே வந்து இதை ஆடாம டைரக்டா வந்து இங்கிலாந்து ஓடிஐ டைரக்டா சீரிஸ் இந்தியா ஓடிஐ சீரிஸ்க்கு ஆடுவாங்க. ஆடுவாங்க. இது ஏதோ நக்கல் பண்ற மாதிரி இருக்கு. ஹரிஷ் பாத்து இருந்துக்க. ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும், லைக் கிரிக்கெட் அப்டேட்ஸ், கிரிக்கெட் மேட்ச் அனாலிசிஸ்லாம் வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிரிக்கோடைன்மென்ட் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபை போடுங்க. நாங்க நிறைய டாபிக்ஸோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். லைக் ஸ்பைசியான டாபிக்ஸ் நிறைய வச்சிருக்கோம் இன்னும் பேசுறதுக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து கிரிக்கோடைன்மென்ட் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபை போடுங்க. ஏன்னா சின்ன பசங்க நாங்க. எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.